எப்பப்பெல்லாம் அப்செட் ஆகுறோமோ, எரிச்சல் அடைகிறோமோ, எதுக்கு நேரம் கொண்டு போகும்னா உங்களை தீமை செய்வதற்கு நேரம் நடத்தும். செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அதை விடணும். நான் வெக்ஸ் ஆக மாட்டேன், அப்செட் ஆக மாட்டேன். எதை குறித்தும் அப்செட் ஆகிற காரியம் வந்தா கூட அப்செட் ஆக மாட்டேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாத மனுஷன், தப்பான காரியங்களை செய்கிறவன், தீமையான காரியங்களை செய்கிறவன், அவனை நினச்சி அப்செட் ஆகாத, வேதனைப்படாத, எரிச்சல் அடையாத. எரிச்சல் அடையாதுன்னா அப்செட் ஆகாத, நொந்து போகாத. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள்னா கால அளவு சொல்கிறார், அவ்வளோதான். ஒரு புல் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 120 வருஷம் இருக்குமா? அவ்வளோதான். ஒரு வாரம் 10 நாள் மிஞ்சி போனால் 1 மாதம், அவ்வளோதான் புல். பசும் பூண்டு எவ்வளோ இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு தான். அது வருஷமுக்கா இருக்கா, மிஞ்சி போனால் 2 மாதம் 3 மாதம் தான். அவங்க எதிர்க்கிறவர்கள் பிரச்சனை பண்ணவர்களுடைய காலங்கிறது ரொம்ப குறுகியது. அதை பார்த்து அப்செட் ஆகிறாத, வேதனை அடைஞ்சிடாத, எரிச்சல் அடைஞ்சிடாத. 3ஆம் வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ருக்கு. ஆனால் நிறைய பைபிளில் சத்தியத்தை மேய்ந்து கொள்னு சொல்லல, சில உண்மைத்தன்மையை சார்ந்து கொள்ளுன்னு இருக்கு. என்எல்டி போடுப்பா. என்கேஜேவியில் வெரலி யூ ஷல் பி ஃபெட்ன்னு இருக்கு. ஃபெட்டுன்னா நீ போஷிக்கப்படுவாயின்னு இருக்கு, நீ கட்டாயம் போஷிக்கப்படுவாயின்னு இருக்கு. இது என்எல்டி. ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் டூ குட், then you will be live safely in the land and prosper. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் சேஃபாக இருப்ப, செழிப்பாக இருப்பங்கிறார். இது கர்த்தரை நம்பி வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை. 4, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயங்களின் வேண்டுதல்களை அருள் செய்வார். 4ஆம் வசனம் எடுத்தோன்னே வரல. பொல்லாப்பு செய்கிற மனிதனை குறித்து அப்செட் ஆகாத, அவனுடைய காலங்கள்லாம் கொஞ்சம் தான். கர்த்தரை நம்பிரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் விருப்பங்களை அவர் உனக்கு செய்வார். இல்லைங்க அவனுக்கு அப்படி பேசிட்டான், அப்படி செஞ்சிட்டான், அதை பற்றி கண்ணுக்காதீங்க, விட்டுருங்க. கர்த்தர் எந்த காரியத்தை எப்படி மாற்றி அமைக்கணுமோ அப்படி சரியான விதத்தில் மாற்றி அமைப்பார். 5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் எரிச்சலாகாதே, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். 7, 8 ஜெருசலேம் பைபிளில் போடு. பி ஸ்டில் பிஃபோர் அடோனை, wait patiently till he comes. Don't be upset by those whose way succeeds because of their wicked plans. பொல்லாப்பு செய்கிறவருடைய செயல்கள் வாய்க்கிறதுனால அப்செட் ஆகாத. அப்செட் ஆகாதன்னா எரிச்சல் அடையாத. சொன்னது புரியுதுங்களாங்க? அப்செட் ஆகிட்டீங்கன்னா எரிச்சல் அடையாத. கீழே, ஸ்டாப் பீயிங் ஆங்க்ரி, put aside rage and don't be upset, it leads to evil. எரிச்சல் அடையாத, அப்செட் ஆகாத. அது எதுக்கு நேரம் கொண்டு போகும்? தீமைக்கு நேரம் கொண்டு போகும். எப்பப்பெல்லாம் அப்செட் ஆகிறோமோ, எரிச்சல் அடைகிறோமோ, எதுக்கு நேரம் கொண்டு போகும்னா உங்களை தீமை செய்வதற்கு நேரம் நடத்தும். அப்செட் ஆகிட்டோம், இருதயம் கலங்கிருச்சு, வேதனைப்பட்டுருச்சு, இருதயம் படபடன்னு அடிக்குது, ரெஸ்ட் இல்லை, அதை நினைக்கிறோம், இது நினைக்கிறோம், அப்படி 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 போயிட்டே இருக்குன்னா உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கலங்கிட்டோம், அசைஞ்சிட்டோம்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும்? விசுவாசத்தை விட்டு வெளியே போயிடுவோம். விசுவாச மண்டலத்திலேருந்து வெளியே போயிட்டோம். இதுதான் இருக்கிறதுலே ஆபத்தானது. ஏன் அதை குறித்து ஏன் கலங்காத, ஏன் பயப்படாதன்னா, நீங்கள் பயப்படும் போது விசுவாசம் வேலை செய்யாது. அப்புறம் என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சிங்களோ அது உங்களுக்கு நடக்காது. சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார்னு பார்த்தீங்களா?
அவர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவதற்கேற்ற சூழ்நிலை அந்த இடத்துல அமையாது. நீங்கள் மக்கள் பாருங்கள், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அப்செட் ஆகிற மக்கள் நிறையா இருக்காங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனால் நான் அப்செட் ஆகிட்டேன். அவங்க நீ இப்படி நடத்திட்டாங்க, அப்செட் ஆகிட்டேன். சில மக்கள் இருக்காங்க, சர்ச்சில் யாரை பற்றி பேசியிருப்பாங்க, அதனால் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். அப்செட் ஆனதுனால யாருக்கு இழப்பு? அவங்களுக்கு தான் இழப்பு. அவங்க கர்த்தரை தேடலை, கர்த்தருடைய அன்பு அனுபவிக்கலை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலை. இப்போ அப்செட் ஆகிறது என்ன செய்யுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை இருந்து உங்களை விலக்குதுன்னு அர்த்தம். சில மக்கள் உண்மையாகவே பேசியிருக்கலாம், இல்லது பேசுன மாதிரி யூகிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் சபைக்கு வராமல் போகிறான், கர்த்தரை தேடாமல் போகிறான்னா அவன் பல நன்மைகளை இழக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்க, அப்செட் ஆகிருக்கும்போது சமாதானமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருந்தீங்களா? மன மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? அப்படின்னா அது அந்த அப்செட் ஆனது ஆண்டவர்கிட்டருந்து வரலன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் உங்கள் சமாதானம் போகுதோ, வெக்ஸ் ஆகிட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா, வெக்ஸேஷன் ஆகிட்டீங்க, எரிச்சல் அடைஞ்சிட்டிங்கன்னா, எந்த இடத்துல வைராக்கியமும் கலகமும் இருக்கோ அந்த இடத்துல சகலவித கெட்ட செயல்கள் நடக்குன்றிருக்கு. செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அதை நான் விடணும். நான் வெக்ஸ் ஆக மாட்டேன், அப்செட் ஆக மாட்டேன். எதை குறித்தும் அப்செட் ஆகிற காரியம் வந்தால் கூட அப்செட் ஆக மாட்டேன். அப்செட் ஆகிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. கர்த்தர் இந்த சூழ்நிலையிலே செயல்பட முடியாது.